அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல் அஹ்ஸாப் போர். அஹ்ஸாப் என்று அறியப்படும் இந்த போர் ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது. ஓராண்டு காலமாக நபி அவர்கள் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளால் மதினாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிம்மதியான சூழ்நிலை முழுமையாக நிலவியது. இந்த நடவடிக்கைகளில் பெரிதும் இழிவையும் கேவலத்தையும் அடைந்தவர்கள் யூதர்கள்தான். அதற்கு காரணம் அவர்கள் செய்த மோசடி, துரோகம், சதித்திட்டம் மற்றும் சூழ்ச்சிகள்தான். இவ்வாறு கேவலப்பட்டும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை. தங்களது விஷமத்தனங்களை விட்டு முற்றிலும் விலகிக் கொள்ளவும் இல்லை. கைபருக்கு கடத்தப்பட்ட அந்த நளீர் இன யூதர்கள் முஸ்லிம்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும் நடைபெறும் போர்களில் முஸ்லிம்களின் நிலை என்னவாகும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் வெற்றி முஸ்லிம்களுக்கு கிட்டி முஸ்லிம்களின் ஆதிக்கம் நிலை பெற்றிடவே அதை தாங்க இயலாமல் அந்த யூதர்கள் எரிச்சலை அடைந்தார்கள், நெருப்பை எரிந்தார்கள். அப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக புதிய திட்டம் ஒன்று தீட்டினார்கள். முஸ்லிம்களை முற்றிலும் அழிக்கும் ஒரு போரை தூண்டிவிட ஏற்பாடு செய்தார்கள். தங்களால் முஸ்லிம்களை நேரடியாக தாக்க ஆற்றல் இல்லை என்பதை உணர்ந்த அவர்கள் இதற்காக ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். அதாவது நளீர் கோத்திரத்தின் தலைவர்கள் மற்றும் சிறப்பு மிக்கவர்களில் 20 யூதர்கள் மக்கா குறைஷிகளிடம் வந்தார்கள். அவர்களை நபி அவர்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டி அதற்கு உதவியும் செய்வதாக வாக்களித்தார்கள். பத்ரு மைதானத்திற்கு அடுத்த ஆண்டு வருகிறோம் என்று உஹுது போர்க்களத்தில் சொல்லிச் சென்று அதை நிறைவேற்றாமல் வாக்கை மீறிவிட்ட அந்த குறைஷிகள் தற்போது தங்களது பெருமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பி யூதர்களின் தூண்டுகோலுக்கு இரையானார்கள். பின்பு இக்குழுவினர் அங்கிருந்து கத்ஃபான் கிளையினரிடம் சென்றார்கள். அவர்களிடமும் குறைஷிகளிடம் கூறியது போல் கூறியதும் உடனே அவர்களும் போருக்கு ஆயத்தமானார்கள். மேலும் இக்குழு பல அரபு கோத்திரத்தினரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் புரிய தூண்டிவிட்டார்கள். பல சமுதாயத்தவர் இதை ஏற்று போருக்கு ஆயத்தமானார்கள். இறுதியாக இந்த யூத அரசியல் தலைவர்கள் நபி அவர்களுக்கு எதிராக அனைத்து அரபுகளையும் ஒன்று திரட்டுவதில் வெற்றி கண்டார்கள். இந்த முயற்சிக்கு பின் மேற்கிலிருந்து குறைஷிகளும் திகாமாவைச் சேர்ந்த கினானா மற்றும் அரபுகளின் நட்பு கிளையினர் என மொத்தம் 4000 நபர்கள் அபு சுஃப்யானின் தலைமையில் புறப்பட்டார்கள். மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்திற்கு இப்படை வந்தபோது அங்குள்ள சுலைம் கோத்திரத்தினர் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். பின்பு மதினாவிற்கு கிழக்கில் கத்ஃபான், ஃபஜாரா கிளையினர் உயைனா இப்னு ஹிஸ்ன் தலைமையில் புறப்பட்டார்கள். மேலும் ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்பவனின் தலைமையின் கீழ் முர்ரா கிளையினரும் மிஸ்அர் இப்னு ருஹைலாவின் தலைமையின் கீழ் அஷ்ஜஹ் கிளையினரும் இதை தவிர அசத் மற்றும் பல கோத்திரத்தினரும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டார்கள். இந்த படையினர் அனைவரும் தங்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு இணங்க குறிப்பிட்ட தவணையில் அனைவரும் மதினா சென்று ஒன்று கூடினார்கள். இவர்கள் 10,000 வீரர்கள் இருந்தார்கள். இந்த எண்ணிக்கை மதினாவில் உள்ள பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் என அனைவரின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. எதிரிகளின் இந்த இராணுவங்கள் அனைத்தும் திடீரென மதினாவை தாக்கினால் நிச்சயம் முஸ்லிம்களில் ஒருவர் கூட மிஞ்சாமல் அழிந்து விடுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் மதினா நகரத்தின் தலைமைத்துவமோ முற்றிலும் விழித்த நிலையிலேயே இருந்தது. மதினாவின் செய்தி சேகரிப்பாளர்கள் பல இடங்களில் தங்கி மிகுந்த கண்காணிப்புடன் செயல்பட்டு அங்குள்ள செய்திகளை மதினாவுக்கு அனுப்பியபடி இருந்தார்கள். எனவே எதிரிகளின் இவ்வளவு பெரிய படை புறப்பட்டதும் முஸ்லிம் ஒற்றர்கள் இப்படையை பற்றிய விவரங்களை தங்களின் தலைமைக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். இச்செய்திகள் கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டினார்கள். மதினாவையும் முஸ்லிம்களையும் எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை நடத்தினார்கள். ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு மத்தியிலும் தளபதிகளுக்கு மத்தியிலும் ஏற்பட்ட பல கருத்து பரிமாற்றங்களுக்கு பின் சங்கைக்குரிய நபித்தோழராகிய சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு முன்வைத்த கருத்து முடிவாக ஏற்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பாரசீக நாட்டில் இருந்தபோது எங்களை எதிரிகள் தாக்க வருவதாக இருந்தால் எங்களை சுற்றி அகழ் தோண்டிக் கொள்வோம், அவ்வாறே இங்கும் செய்யலாம் என சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்.
இதற்கு முன் இது அரபியர்களுக்கு தெரியாத ஒரு புதிய திட்டமாக இருந்தது. இத்திட்டத்தை கேட்டவுடன் இதை அங்கீகரித்து அதை நிறைவேற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். ஒவ்வொரு 10 நபர்கள் கொண்ட குழு 40 மூலம் அகழ் தோண்ட வேண்டுமென்று நபி அவர்கள் பணித்தார்கள். முஸ்லிம்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டார்கள். நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டி வந்தார்கள். சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், நாங்கள் நபி அவர்களுடன் அகழியில் இருந்தோம். பலர் குழி தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் மண்ணை தோளில் சுமந்து சென்று வெளியில் போட்டு கொண்டிருந்தோம். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவே, மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை. முஹாஜிர்கள் அன்சாரிகளை மன்னித்து அருள்வாயாக. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் தோன்றும் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கடினமான குளிரில் அகழ் தோண்டி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் இக்காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு சொந்தமான அடிமைகள் இருக்கவில்லை. தங்களின் தோழர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் பசியையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவே, நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைதான். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக. இதற்கு நபி தோழர்கள் பதில் கூறும் விதமாக கூறினார்கள், நாங்கள் வாழும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழியிலிருந்து மண்ணை சுமந்து சென்று வெளியில் போட்டு கொண்டிருந்தார்கள். புழுதி அவர்களது வயிற்றை மறைத்திருந்தது. அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹாவின் கவி ஒன்றை அதிகம் சொல்லிக்கொண்டே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவே, நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மம் செய்திருக்க மாட்டோம், தொழுதும் இருக்க மாட்டோம். எங்கள் மீது நீ அருள் பொழி. எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது பாதங்களை நிலைபெறச் செய். இவர்கள், அதாவது குறைஷிகள், எங்கள் மீது அக்கிரமம் புரிந்துள்ளார்கள். இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தரமாட்டோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இக்கவிதைகளை கூறிவிட்டு கடைசி வரியை மட்டும் சப்தத்துடன் மீண்டும் ஒரு முறை கூறுவார்கள். கடுமையான பசி பட்டினிக்கு ஆளாகி இருந்தும் முஸ்லிம்கள் சுறுசுறுப்பாக அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அகழ் தோண்டிக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் இரு கை நிரம்ப தொலி கோதுமையை எடுத்து வருவார்கள். அது பழைய எண்ணெயை கொண்டு சமைக்கப்பட்டு தோழர்களுக்கு முன் வைக்கப்படும். அதனை எளிதில் உண்ண முடியாமல் தொண்டையில் சிக்கிக்கொள்ளும். அதிலிருந்து மனதிற்கு ஒவ்வாத வாடையும் வீசும். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எங்களின் பசியை பற்றி நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டோம். எங்களது வயிற்றில் ஒரு கல்லை கட்டி இருந்ததை காட்டினோம். நபி அவர்களோ தங்களது வயிற்றில் 2 கற்கள் கட்டி இருந்ததை காட்டினார்கள். ஆதாரம் சுனனு திர்மிதி, மிஷ்காத். மேலும் நபித்துவத்தின் பல அத்தாட்சிகளும் அகழ் தோண்டிருக்கும் போது ஏற்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான பசியில் இருப்பதை பார்த்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ஒரு சிறிய ஆட்டை அறுத்தார்கள். அவரின் மனைவி ஒரு படி தொளி கோதுமையை அரைத்து ரொட்டி சுட்டார்கள். பின்பு ஜாபீர் நபி அவர்களை சந்தித்து தங்களின் சில தோழர்களுடன் உணவருந்த வருமாறு கூறினார்கள். ஆனால் நபி அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட தோழர்களுடன் ஜாபீரின் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். அனைவரும் உணவருந்தி சென்றார்கள். ஆனால் சமைக்கப்பட்ட சட்டியில் இருந்த ஆணமும் குறையவில்லை, சுட்ட ரொட்டியும் குறையவில்லை. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நுக்மான் இப்னு பஷீரின் சகோதரி சிறிதளவு பேரித்தம்பழத்தை தனது தந்தைக்காகவும் தாய் மாமாவுக்காகவும் எடுத்து வந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றபோது நபி அவர்கள் அவரை தன்னருகில் அழைத்து அவரிடம் இருந்த பேரித்தம்பழத்தை வாங்கி ஒரு துணிக்கு மேல் பரத்தினார்கள். பின்பு அகழ் தோண்டி கொண்டிருந்தவர்களை அழைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். பேரித்தம்பழம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு சென்றுவிட்ட பின்பும் அது குறைவின்றி இருந்தது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். மேற்கூறப்பட்ட 2 சம்பவங்களை விட ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் மகத்தான ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்துள்ளார்கள். நாங்கள் அகழ் தோண்டிக் கொண்டிருந்த போது கடுமையான இறுக்கமான ஒரு பாறை குறுக்கிட்டது. அப்போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நபியே, ஒரு பாறை அகழில் குறுக்கிட்டுள்ளது என்றார்கள். நபி அவர்கள், நான் இறங்குகிறேன் என்று கூறி பாறை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். பசியின் காரணமாக அவர்களுடைய வயிற்றில் கல்லை கட்டியிருந்தார்கள். நாங்கள் 3 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் இருந்தோம். நபி அவர்கள் கடப்பாறையால் வேகமாக அதை அடிக்கவே அது தூள் தூளாகியது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி.
பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அகழ் தோண்டும் போது ஒரு பகுதியில் எந்த கடப்பாறையாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை குறுக்கிட்டது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம். நபி அவர்கள் கடப்பாறையால் பிஸ்மில்லாஹ் என்று கூறி ஒரு அடி அடித்துவிட்டு, அல்லாஹ் மிக பெரியவன், ஷாம் தேச பொக்கிஷங்கள் எனக்கு அருளப்பட்டன, நான் இப்போது அங்குள்ள செந்நிற கோட்டைகளை பார்க்கிறேன் என்றார்கள். பின்பு 2வது முறையாக அந்த பாறையை அடித்தார்கள். அல்லாஹ் மிக பெரியவன், பாரசீகத்தின் பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, அல்லாஹுவின் மீது ஆணையாக அங்குள்ள மதாயின் நகரத்தின் வெள்ளை மாளிகையை இப்போது பார்க்கிறேன் என்றார்கள். பின்பு 3வது முறையாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி அடித்தார்கள். மீதம் உண்டான கல்லும் உடைக்கப்பட்டது. அப்போது நபி அவர்கள், அல்லாஹ் மிக பெரியவன், எனக்கு யமன் தேசத்து பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டன, அல்லாஹுவின் மீது ஆணையாக எனது இந்த இடத்திலிருந்து சன்ஆ நகரத்தின் தலைவாயில்களை நான் பார்க்கின்றேன் என்றார்கள். ஆதாரம் சுனனு நசாயி, முஸ்னத் அஹ்மது. இது போன்ற சம்பவம் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். மதீனாவை சுற்றி மலைகளும் பேரித்த மர தோட்டங்களும் விவசாய அறுவடைகளை உலர வைக்க தேவையான களங்களும் சூழ்ந்திருந்தன. ஆனால் மதீனாவின் வடக்கு பகுதி மட்டும் போக்குவரத்திற்குரிய வழியாக இருந்தது. எனவே இது போன்ற பெரும் படை வருவதற்கு வடக்கு பகுதி மட்டும் வழியாக அமைய முடியும் என்பதால் அகழை வடக்கு பகுதியில் தோண்டுமாறு கூறியிருந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். முஸ்லிம்கள் தொடர்ந்து அகழ் தோண்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். பகலெல்லாம் அகழ் தோண்டி மாலையில் வீடு திரும்புவார்கள். முடிவு செய்யப்பட்ட திட்டத்திற்கு ஏற்ப அகழ் தோண்டும் பணி எதிரிகளின் படை வருவதற்கு முன்பதாகவே முடிவடைந்தது. குறைஷிகள் 4000 நபர்களுடன் ஜுருஃப் மற்றும் ஜகாபாவிற்கு மத்தியில் உள்ள ரூமா என்ற இடத்தில் ஓடைகள் ஒன்று சேரும் பகுதியில் தங்கினார்கள். கத்ஃபான் மற்றும் நஜிது பகுதியைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 6000 நபர்கள் உஹுதிற்கு அருகிலுள்ள தனப் நக்மா என்ற இடத்தில் தங்கினார்கள். நம்பிக்கையாளர்கள் எதிரியின் இராணுவத்தை கண்டபோது, இதுதான் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உண்மையையே கூறினார்கள் என்று சொன்னார்கள். தவிர இவை அனைத்தும் அவர்களுடைய நம்பிக்கையையும் வழிபாட்டையும் அன்றி வேறொன்றையும் அவர்களுக்கு அதிகப்படுத்திடவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 22. நயவஞ்சகர்களும் பலவீனமான உள்ளம் உள்ளவர்களும் இந்த படையை பார்த்து அஞ்சி நடுங்கினார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சதி செய்வதற்காகவே வாக்களித்தார்கள் என்று எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்ததோ அவர்களும் மற்ற நயவஞ்சகர்களும் கூற முற்பட்டதையும் நினைத்து பாருங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் மதீனாவில் இருந்த கோட்டையில் பாதுகாப்பாக வைத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். அதன் பிறகு 3000 முஸ்லிம்களுடன் எதிரிகளை சந்திக்க புறப்பட்டார்கள். அங்கு சல்ஊ என்ற மலையை தங்களது முதுகுப்புறமாகவும் எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் அகழை தடையாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கிடையில் அடையாள வார்த்தையாக ஹாமீம் ல யுன்சரூன் என்ற வசனம் நிர்ணயிக்கப்பட்டது. எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கவும் மதீனாவில் நுழையவும் நாடிய போது அதற்கு தடையாக அகழ் இருப்பதை பார்த்தார்கள். வேறு வழியின்றி முஸ்லிம்களை முற்றுகையிடுவோம் என்ற முடிவில் அனைவரும் அகழை சூழ்ந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர்கள் எதிர்பாராததால் அதற்கான எவ்வித தயாரிப்பும் செய்திருக்கவில்லை. அகழியை பார்த்த அவர்கள், இது மாபெரும் ஒரு சூழ்ச்சி, அரபியர் அல்லாத ஒருவர்தான் இதை கூறியிருக்க வேண்டும் என்று தங்களுக்குள் புலம்பினார்கள். இணை வைப்பவர்கள் மிக கோபத்துடன் அகழை சுற்றி வந்தார்கள். எங்காவது ஒரு சிறு வழி கிடைத்தால் அதன் மூலம் சென்று விடலாம் என்று முயன்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அகழின் பக்கம் எதிரிகளை நெருங்க விடாமல் அம்பால் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். அகழை நெருங்குவதோ அல்லது அகழில் இறங்குவதோ அல்லது அகழை மண்ணால் மூடி பாதை அமைப்பதோ எதிரிகளால் முடியாத அளவிற்கு முஸ்லிம்கள் அம்பு மழை பொழிந்தார்கள். குறைஷி குதிரை வீரர்களில் சிலர் முற்றுகையின் முடிவை எதிர்பார்த்து அகழை சுற்றி நின்று கொண்டிருப்பதை வெறுத்து அகழியில் குதிப்பதற்கு புறப்பட்டார்கள். அம்ரு இப்னு அப்தூத், இக்ரிமா இப்னு அபு ஜஹல், லரார் இப்னு கத்தாப் போன்றோர் அகழின் ஒரு குறுகிய இடத்தை தேடி அதில் இறங்கினார்கள். பின்பு அகழிக்கும் சல்வு மலைக்கும் மத்தியில் உள்ள சதுப்பான இடத்தில் அவர்களது குதிரைகள் சிக்கி தடுமாறின. இதை பார்த்த அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் சிலரை அழைத்து சென்று எதிரிகள் திரும்ப ஓட முடியாதவாறு அவர்கள் வந்த வழியை அடைத்து விட்டார்கள். இப்போது எதிரிகளும் முஸ்லிம்களும் நேருக்கு நேர் சந்தித்தார்கள். அம்ரு தன்னிடம் நேருக்கு நேர் யார் மோதுவது என்று கேட்க அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார்கள்.
அம்ருக்கு முன் நின்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவன் கோபமடையும்படி சில வார்த்தையை கூறவே அவன் கொதித்தெழுந்தான். தனது குதிரையின் காலை வெட்டி அதன் முகத்தில் வாளால் அறைந்துவிட்டு அலியை நோக்கி சீறினான். இருவரும் தங்களின் வாளை சுழற்ற சில நொடிகளில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் அம்ரின் தலையை சீவியது. 1000 வீரர்களுக்கு சமமானவன் என்று பெயர் பெற்ற அம்ரை பிண்டமாக பார்த்த மற்றவர்கள் பயந்து அகலை தாண்டி ஓட்டம் பிடித்தார்கள். மாபெரும் வீரராக விளங்கிய இக்ரிமா கூட பயத்தால் தனது ஈட்டியையும் போட்டுவிட்டு ஓடினார். எதிரிகள் அங்கு முற்றுகையிட்டிருந்த சில நாட்களில் பல முறை அகழியில் இறங்குவதற்கும் அதன் மீது பாதை அமைப்பதற்கும் மிக தீவிரமாக முயன்றார்கள். ஆனால் முஸ்லிம்களின் அம்பு மழைக்கு எதிராக அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இது போன்ற தற்காப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சில நேர தொழுகைகள் தவறின. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகழ் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து குறைஷிகளை ஏசினார். பிறகு, அல்லாஹ்வின் தூதரே, சூரியன் மறையப் போகிறது, ஆனால் இன்னும் நான் அசர் தொழவில்லை என்றார். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அசரை தொழவில்லை என்றார்கள். பின்பு நாங்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புத்ஹான் என்ற இடத்திற்கு சென்று உழு செய்து சூரியன் மறைந்த பின் அசரை முதலில் தொழுது பிறகு மக்ரிப் தொழுகையை தொழுதோம். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. தொழுகைகள் தவறியதற்கு காரணமாயிருந்த இணை வைப்பவர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இது குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவே, இவர்களின் இல்லங்களையும் புதைகுழிகளையும் நெருப்பால் நிரப்பு. எங்களை சூரியன் மறையும் வரை அசர் தொழவிடாமல் இவர்கள் தடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. முஸ்னத் அஹ்மத் மற்றும் முஸ்னத் ஷாஃபி ஆகிய நூல்களில் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா ஆகிய தொழுகைகளை தொழவிடாமல் தடுத்தார்கள் என்றும் வந்துள்ளது. ஸஹீஹுல் புகாரியில் அசர் தொழுகை மட்டும் என்று கூறப்பட்டுள்ளதை இதற்கு முன்பு பார்த்தோம். இதற்கு விளக்கத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். அகழ் போர் பல நாட்களாக நடந்தது. அதில் சில நாட்களில் அசர் மட்டும் தொழாமல் இருந்திருக்கலாம், சில நாட்களில் மற்றும் பல தொழுகைகளையும் தொழ முடியாமல் ஆகியிருக்கலாம். ஆதாரம் ஷரஹ் முஸ்லிம். இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், எதிரிகள் அகலை கடக்க முயற்சி செய்ததும் முஸ்லிம்கள் அதை எதிர்த்ததும் பல நாட்களாக நீடித்தது. ஆனால் இரு படைகளுக்கும் இடையில் அகழ் தடையாக இருந்ததால் நேரடியான சண்டையோ பலத்த சேதமோ யாருக்கும் ஏற்படவில்லை. இரு தரப்பிலிருந்தும் அம்பெறிந்தே தாக்குதல் நடந்தது. இவ்வாறு இரு தரப்பினரும் அம்பெய்து கொண்டதில் விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு இரு தரப்பிலும் ஒரு சிலர் கொல்லப்பட்டனர். அதாவது முஸ்லிம்களில் 6 பேரும் இணை வைப்பவர்களில் 10 பேரும் கொல்லப்பட்டார்கள். இதில் ஒரு சிலர் வாளாலும் கொல்லப்பட்டார்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அம்பு தாக்கியதில் அவர்களது குடங்கையில் உள்ள நரம்பு துண்டிக்கப்பட்டது. ஹப்பான் இப்னு அரிகா என்பவன்தான் இந்த அம்பை எறிந்தான். இந்த காயம் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகம் வருத்தவே அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹுவே, உனது தூதரை பொய்யாக்கி அவர்களை வெளியாக்கிய கூட்டத்தினரை தவிர வேறு எவரிடமும் உனக்கு நான் போர் புரிவது எனக்கு விருப்பமாக இல்லை என்பதை நீ நன்கறிவாய். அல்லாஹுவே, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் போரை நீ இத்துடன் முடித்து விட்டாய் என்றே நான் கருதுகிறேன். அல்லாஹுவே, குறைஷிகளிடம் போர் புரிய வேண்டிய நிலை மீண்டும் ஏற்படும் என்றிருந்தால் உனக்காக நான் அவர்களிடம் போர் புரிவதற்கு என்னை உயிருடன் வாழவை. நீ போரை முடித்து விட்டாய் என்றிருப்பின் இக்காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடு என்று வேண்டினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. பனு குரைலா யூதர்கள் குறித்து, என் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வரை என் உயிரை கைப்பற்றி விடாதே என்றும் வேண்டினார்கள் என தாரிக் இப்னு ஹிஷாமில் கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இப்போரில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருந்த சமயத்தில் பொந்துகளிலிருந்த விஷப்பாம்புகள், அதாவது யூதர்கள், தங்களின் விஷத்தை கக்குவதற்கு துடித்தன. நளிர் வம்சத்தை யூதர்களின் மிகப்பெரிய விஷமி ஹை இப்னு அக்தப் குரைலா என யூதர்களின் இல்லங்களுக்கு சென்றான். முதலில் காப் இப்னு அசதிடம் வந்தான். இவன்தான் குரைலா என யூதர்களின் தலைவன். ஹை இவனது வீட்டுக் கதவை தட்டினான். ஆனால் காப் கதவை பூட்டிக் கொண்டு திறக்க மறுத்துவிட்டான். ஹை அதிகம் வற்புறுத்தவே காப் கதவை திறந்தான். அப்போது ஹை காபிடம், காவே, நான் உன்னிடம் உனக்கு நிரந்தரமாக கண்ணியம் தரும் ஒன்றையும் கடல் அலை போன்ற பெரிய படையையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது
குறைஷிகளை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து வரும் ரூமாவில் உள்ள மஜ்மா உல் அஸ்யாலில் தங்க வைத்துள்ளேன். அவ்வாறே கத்ஃபான் கிளையினர்களை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து வந்து உஹுதுக்கு அருகில் உள்ள தனப் நக்மாவில் தங்க வைத்துள்ளேன். இவர்கள் எல்லாம் முஹம்மதையும் அவரை பின்பற்றியவர்களையும் பூண்டோடு அழிக்காதவரை இங்கிருந்து திரும்ப மாட்டோம் என என்னிடம் ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்துள்ளார்கள் என்றான். இதை கேட்ட காப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ காலமெல்லாம் இழிவு தரும் செயல்களையே என்னிடம் செய்யச் சொல்கிறாய். அது மட்டுமல்ல, நீ என்னிடம் கூறிய காரியம் எப்படி எனில் வெறும் இடியிடித்து மின்னல் வெட்டி மழை தராத ஒரு மேகத்தை போன்றதுதான். ஹையே, உனக்கு நாசம் உண்டாகட்டும். என்னை எனது நிலையில் விட்டுவிடு. நான் முகம்மதிடம் உண்மை வாக்கை நிறைவேற்றும் தன்மை இவற்றை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்றான். ஆனால் ஹை காபை தொடர்ந்து மூளைச் செலவை செய்தான். இறுதியாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு உடன்படிக்கையும் செய்தான். அதாவது, முகம்மதை அழிக்காமல் குறைஷிகள் மற்றும் கத்பானியர்கள் தோல்வியுற்று திரும்பிவிட்டாலும் நான் உன்னை விட்டும் பிரிய மாட்டேன். உன்னுடன் உனது கோட்டைக்குள் நானும் இருப்பேன். முகம்மதாலும் அவருடைய படையாலும் உனக்கு ஏற்படும் கதி எனக்கும் ஏற்படட்டும். நான் உன்னை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டேன். இந்த வாக்குறுதியை ஹை கூறியவுடன் காப் முஸ்லிம்களுக்கும் தனக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை முறித்து கொண்டான். அதை அடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்வதற்காக அவன் இணை வைப்பவர்களுடன் சேர்ந்து கொண்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இதைத் தொடர்ந்து உடனடியாக குரைலா இன யூதர்கள் முஸ்லிம்களுடன் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு சொந்தமான ஃபாரிஉ என்ற கோட்டையில் நபி அவர்களின் மாமியான சஃபியா பின்த் அப்துல் முத்தலிஃபும் மற்ற முஸ்லிம் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு துணையாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அப்போது ஒரு யூதன் அக்கோட்டையை சுற்றி சுற்றி வந்தான். பனு குரைலா யூதர்கள் நபி அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிட்டு போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் எங்களை தாக்க நாடினால் கூட எங்களை பாதுகாப்பதற்கு ஹஸ்ஸானை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் தங்களது எதிரிகளுடன் மிக தீவிரமாக போரில் ஈடுபட்டிருந்தார்கள். எங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தாலும் அவர்களால் எதிரிகளை விட்டுவிட்டு எங்களை காப்பாற்றுவதற்காக மதினாவிற்குள் வர இயலாது. எனவே நான் ஹஸ்ஸானிடம், ஹஸ்ஸானே, இந்த யூதன் கோட்டையை சுற்றி வருவதை நீ பார்க்கிறாய். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் பாதுகாப்பின்றி இருப்பதை நமக்கு பின்னால் இருக்கும் மற்ற யூதர்களுக்கு இவன் கூறிவிடுவானோ என நான் அஞ்சுகிறேன். நபி அவர்களும் நபி தோழர்களும் நமது நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எனவே நீ இறங்கிச் சென்று அவனை கொன்று வா என கூறினேன். அதற்கு ஹஸ்ஸான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது என்னால் முடியாது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் என கூறிவிட்டார். உடனே நான் எனது இடுப்பு துணியை இறுக்கி கட்டிக்கொண்டு ஒரு தடியை கையில் எடுத்தேன். பின்பு கோட்டையிலிருந்து வெளியேறி சென்று அந்த யூதனை நான் வைத்திருந்த கைத்தடியால் அடித்து கொன்றேன். பின்பு கோட்டைக்குள் வந்து, ஹஸ்ஸானே, இறங்கிச் சென்று அவனது உடைமைகளை எடுத்து வா. அவன் ஆண் என்பதால் தான் அவனது உடைமைகளை என்னால் எடுக்க முடியவில்லை என்றேன். அது எனக்கு தேவையில்லை என ஹஸ்ஸான் கூறிவிட்டார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த இந்த வீரச் செயலினால் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதாவது, கோட்டைகளை வேவு பார்ப்பதற்காக சென்ற யூதன் திரும்ப வரவில்லை என்பதை அறிந்த மற்ற யூதர்கள் மதினாவில் உள்ள கோட்டைகள் அனைத்தும் மிகுந்த பாதுகாப்புடன் உள்ளன என்று எண்ணினார்கள். ஆகையால் மற்றொரு முறை இதுபோன்ற துணிவு கொள்ள அவர்கள் முன்வரவில்லை. இருப்பினும் யூதர்கள் போரில் ஈடுபட்டுள்ள இணை வைப்பவர்களுக்கு உணவுகள் அனுப்பி வைத்தார்கள். இது யூதர்கள் முஸ்லிம்களிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிராக இணை வைப்பவர்களுடன் இணைந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருந்தது. இவ்வாறு அனுப்பப்பட்ட உணவுகளில் 20 ஒட்டகங்களை முஸ்லிம்கள் பறிமுதல் செய்தார்கள். யூதர்கள் இணை வைப்பவர்களுடன் இணைந்துவிட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைத்தது. இதனால் அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக இச்செய்தியை உறுதி செய்து கொள்ள நபி அவர்கள் தீவிரம் காட்டினார்கள். சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா, அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரை உண்மை நிலையை அறிந்து வர நபி அவர்கள் அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் தோழர்களிடம், நீங்கள் அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களை பற்றி நமக்கு கிடைத்த செய்தி உண்மைதானா என்று பாருங்கள். நாம் கேள்விப்பட்டது உண்மையாக இருப்பின் என்னிடம் நான் அறிந்து கொள்ளும் விதமாக சைகை மட்டும் செய்யுங்கள். மக்களிடம் அந்த செய்தியை பரப்பி விடாதீர்கள். அவர்கள் வாக்குறுதி மாறாமல் இருந்தால் அதை மக்கள் அனைவருக்கும் தெரியும்படி சொல்லுங்கள் என்றார்கள். இதற்கு பின் நபி தோழர்கள் யூதர்களிடம் வந்தார்கள். யூதர்கள் இவர்களுக்கு மிக கெட்ட பதிலை கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடினார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்றால் யார் அவர்? எங்களுக்கும் முஹம்மதுக்கும் எவ்வித உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் இல்லை என்றார்கள். இந்த பதிலை கேட்டு
நபி அவர்களிடம் திரும்பிய தோழர்கள் அழல் காரா என்றார்கள். அதாவது ரஜீஹ் என்னும் இடத்தில் நபித்தோழர்களை அழல் காரா கிளையினர் வஞ்சகமாக கொன்றது போல் யூதர்களும் நம்முடன் வஞ்சகம் செய்கிறார்கள் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உண்மை பிற மக்களுக்கு தெரியாமல் இருக்க நபித்தோழர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் இல்லை. யூதர்களின் மோசடி உண்மைதான் என்பதை மக்களும் அறிந்து கொண்டார்கள். இதனால் தங்களுக்கு முன் பெரும் ஆபத்து வந்துவிட்டதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு இது மிக இக்கட்டான நிலையாக இருந்தது. குறைலா யூதர்கள் பின்புறத்திலிருந்து தாக்குதல் நடத்தினால் அதை தடுக்கவும் முடியாது. எதிர் திசையிலோ மிகப்பெரிய படை, அதை விட்டு எங்கும் செல்லவும் முடியாது. துரோகம் இழைத்த யூதர்களுக்கு அருகில்தான் முஸ்லிம்களின் பெண்களும் சிறுவர்களும் எவ்வித உரிய பாதுகாப்புமின்றி இருந்தார்கள். இவர்களது நிலை அல்லாஹ் குர்ஆனில் கூறியது போன்றே இருந்தது. உங்களுக்கு மேற்புறம் இருந்தும் கீழ்ப்புறம் இருந்தும் உங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வந்த சமயத்தில் உங்களுடைய திறந்த கண்கள் திறந்தவாறே இருந்து உங்களுடைய உள்ளங்கள் உங்கள் தொண்டை குழிகளை அடைத்து நீங்கள் திக்குமுக்காடி அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறாக பலவாறு எண்ணிய சமயத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் நம்பிக்கையாளர்கள் பெரும் சோதனைக்குள்ளாகி மிக்க பலமாக அசைக்கப்பட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 10 மற்றும் 11. முஸ்லிம்களுடன் இருந்த சில நயவஞ்சகர்களின் நயவஞ்சகத்தனம் அப்போது வெளிப்பட்டது. நாங்கள் கிஸ்ரா கைசருடைய கஜானாக்களை அடைவோம் என்று முகம்மது எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இன்று எங்களால் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட செல்ல முடியவில்லை. அந்த அளவில் பயத்தில் இருக்கிறோம் என்று சிலர் கூறினார்கள். எங்களின் வீடு பாதுகாப்பின்றி இருக்கின்றது, எனவே நாங்கள் போரிலிருந்து திரும்பி விடுகிறோம். எங்களது வீடுகள் மதினாவிற்கு வெளியில் இருக்கின்றன என்று சிலர் கூறினார்கள். சலமா கிளையினர் கூட போரிலிருந்து திரும்பிட எண்ணினார்கள். இவர்களை பற்றிய பின்வரும் குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டது. நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களும் அல்லாஹும் அவனது தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறொன்றையும் வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களில் ஒரு கூட்டத்தினர் மதினா வாசிகளை நோக்கி, எஸ்ரிப் வாசிகளே, எதிரிகள் முன் உங்களால் நிற்க முடியாது, ஆதலால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறியதையும், அவர்களில் மற்றொரு பிரிவினர் அவர்களுடைய வீடுகள் அபாயகரமான நிலைமையில் இல்லாமல் இருந்தும் நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் அபாயகரமான நிலைமையில் இருக்கின்றன என்று கூறி போர்க்களத்திலிருந்து சென்றுவிட நமது நபியிடம் அனுமதி கோரியதையும் நினைத்து பாருங்கள். இவர்கள் போரிலிருந்து தப்பி ஓடிவிடுவதை தவிர வேறொன்றையும் விரும்பவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 13. குறைலா யூதர்கள் தங்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு நீண்ட நேரம் சாய்ந்து படுத்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்கள். இங்கு முஸ்லிம்கள் கடும் சோதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகினார்கள். பிறகு நபி அவர்கள் எழுந்து, அல்லாஹ் மிக பெரியவன், முஸ்லிம்களே, அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் உங்களுக்கு உண்டு என நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதற்கு பின் நிலைமையை சமாளிப்பதற்கு நபி அவர்கள் திட்டங்களை தீட்டினார்கள். அதில் முதல் கட்டமாக மதினாவில் உள்ள பெண்களும் சிறுவர்களும் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உடனடியாக சில வீரர்களை அனுப்பினார்கள். இது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு படையில் இருக்கும் குறைஷி அல்லாத கூட்டத்தினரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவர்களை போர் முனையிலிருந்து திருப்பி விடலாம், பிறகு முஸ்லிம்களின் பரம எதிரியான குறைஷிகளை போர்க்களத்தில் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணி இது குறித்து அன்சாரிகளின் தலைவர்களான சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். எதிரி படையில் உள்ள கத்ஃபான் குலத் தலைவர்களான உயைனா இப்னு ஹிஸ்ன், ஹாரிஸ் இப்னு அவுஃப் ஆகியோருக்கு தூதனுப்பி, மதினாவின் விளைச்சல்களில் 1/3 ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் எங்களுடன் சண்டையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமென கேட்போமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு அந்த இருவரும், நபியே, நீங்கள் கூறும் இந்த ஆலோசனை அல்லாஹுவின் கட்டளையாக இருந்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம். அதே சமயம் இது எங்களின் நலனுக்காக நீங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் அதனை விரும்பவில்லை. காரணம், மதினாவில் விளையும் பழங்களை நாங்கள் விற்றாலோ அல்லது விருந்தளித்தாலோ மட்டுமே கத்ஃபான் குலத்தினர் உண்ண முடியும். இதை தவிர வேறு வழியில் மதினாவின் பழங்களை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. நாங்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பே இந்த நிலை என்றால் இன்று அல்லாஹ் எங்களை இஸ்லாமின் மூலம் கண்ணியப்படுத்தி எங்களுக்கு நேர் வழியையும் தந்துவிட்டான். இப்போது பணிந்து நாங்கள் எங்களது செல்வங்களை அவர்களுக்கு கொடுப்பதா? அல்லாஹுவின் மீது சத்தியமாக வாளை தவிர வேறு எதையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது பணிய மாட்டோம், இறுதி வரை போரிடுவோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள். இந்த இருவரின் கருத்தையும் ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள், அரபிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்குகிறார்களே என்ற நிலை கருதி உங்களின் நன்மைக்காக இந்த ஆலோசனையை முன்வைத்தேன் என்று விளக்கினார்கள். அன்சாரிகளின் இந்த உறுதி, நிலை குலையாமை, துணிவு, மற்ற எல்லா தோழர்களின் பொறுமை, தியாகம் இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது.
அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து உதவியை இறக்கினான். எதிரிகளை தோற்கடித்து அவர்களது இராணுவங்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தான். இதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி ஒன்றாகும். கத்ஃபான் கோத்திரத்தில் நுஐம் இப்னு மசூத் இப்னு ஆமீர் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் முஸ்லீமாகிவிட்டேன். ஆனால் நான் முஸ்லீமானது எனது கூட்டத்தினருக்கு தெரியாது. எனவே நீங்கள் முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்ய சொன்னால் நான் அதன்படி செய்கிறேன் என்றார். அதற்கு நபி அவர்கள், நீ தனியாக என்ன செய்துவிட முடியும்? உன்னால் முடிந்தால் எங்களை விட்டும் எதிரிகளை திசை திருப்பும் தந்திரம் எதையாவது செய். ஏனென்றால் போர் என்பதே ஒரு சூழ்ச்சிதான் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றுக்கிணங்க அவர் குறைலாவினரிடம் சென்றார். இவர் குறைலாவினரின் நண்பராக இருந்ததால் அவர்களிடம் சென்று, நான் உங்களை எந்த அளவு விரும்புகிறேன் என்பதையும் எனக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள வலுவான தொடர்பையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள்தானே என்றார். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். இந்த ஊர் உங்களுடைய ஊராகும். இதில்தான் உங்களுடைய சொத்துகளும் பிள்ளைகளும் பெண்களும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஊரை விட்டு வேறு எங்கும் தப்பித்து செல்ல முடியாது. ஆனால் குறைஷிகள் உங்களை போன்றல்ல. அவர்களும் கத்ஃபான்களும் முகம்மதிடம் போர் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். நீங்களும் முகம்மதுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் அவர்களது ஊர் இதுவல்ல. அவர்களது செல்வங்களும் பிள்ளைகளும் இங்கு இல்லை. அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படி வாய்ப்பு கிட்டவில்லை என்றாலோ அல்லது போரில் தோல்வியுற்றாலோ அவர்கள் தங்களது ஊர்களுக்கு திரும்பச் சென்று தப்பித்துக் கொள்வார்கள். நீங்கள் முகம்மதிடம் வசமாக மாட்டிக்கொள்வீர்கள். அவரோ உங்களிடம் பழிதீர்த்து கொள்வார். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு யூதர்கள், நுஐமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூறுகிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் அவர்களிடம் அவர்களின் சில நபர்களை உங்களிடம் அடைமானமாக வைத்துக் கொள்ள கேளுங்கள். அவர்கள் சிலரை ஒப்படைக்காத வரை நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போர் புரியாதீர்கள் என்று கூறினார். அதற்கு யூதர்கள், நீ எங்களுக்கு சரியான ஆலோசனை கூறிவிட்டாய் என்று கூறினார்கள். இதற்கு பின் நேரடியாக நுஐம் குறைஷிகளை சந்தித்தார். அவர்களிடம், உங்களை நான் நேசிப்பதையும் உங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள்தானே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அப்படித்தான் என்றார்கள். அப்போது குறைஷிகளிடம் நுஐம், யூதர்கள் முகம்மதுக்கும் அவரது தோழர்களுக்கும் செய்து கொடுத்த உடன்படிக்கையை முறித்தது பற்றி மிகவும் கைசேதமடைந்துள்ளார்கள். அதனால் உங்களிடமிருந்து உங்களின் சில நபர்களை அடைமானமாக உங்களிடமிருந்து வாங்கி அவர்களை முகம்மதிடம் கொடுத்து தாங்கள் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள எண்ணுகிறார்கள். ஆகையால் அவர்கள் உங்களிடம் உங்களின் ஆட்களை அடைமானமாக கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே கத்ஃபானியரை சந்தித்து குறைஷிகளிடம் கூறியது போன்று கூறினார். ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை இரவு குறைஷிகள் யூதர்களிடம் ஒரு செய்தி அனுப்பினார்கள். அதாவது, நாங்கள் இப்போது அந்நிய ஊருக்கு வந்திருக்கிறோம். எங்களின் குதிரைகளும் ஒட்டகங்களும் அழிந்து விட்டன. நீங்களும் எங்களுடன் புறப்படுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து முகம்மதிடம் போர் புரிவோம் என்பதுதான் அந்த செய்தியின் சுருக்கம். குறைஷிகளின் இந்த கோரிக்கையை யூதர்கள் நிராகரித்ததுடன் இன்று சனிக்கிழமை, இந்த நாளில் நாங்கள் செய்த குற்றத்திற்காக எங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் உங்களின் ஆட்களை அடைமானமாக எங்களிடம் தரும் வரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக சண்டையிட மாட்டோம் என்று கூறினார்கள். இச்செய்தி தூதுக்குழு குறைஷிகளிடம் கூறியவுடன், நுஐம் உங்களுக்கு உண்மைதான் கூறியிருக்கிறார் என்று குறைஷிகளும் கத்ஃபான்களும் கூறினார்கள். இதற்கு பின் இவர்கள் மீண்டும் யூதர்களிடம் தங்களின் குழுவை அனுப்பி, நாங்கள் உங்களிடம் எங்கள் ஆட்களில் எவரையும் அனுப்ப மாட்டோம். நீங்கள் எங்களிடம் வாருங்கள். நாம் சேர்ந்து முகம்மதிடம் போர் புரிவோம் என்றார்கள். இதை கேட்ட யூதர்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக நுஐம் நம்மிடம் உண்மையைத்தான் கூறினார் என்று தங்களுக்குள் கூறிவிட்டு வந்த குறைஷி தூதர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இதன் மூலம் இரு தரப்பினருக்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டது. யூதர்கள் குறைஷிகளுக்கு உதவுவதை கைவிட்டார்கள். இதனால் குறைஷிகளின் உறுதி குலைந்தது. முடிவு என்னவாகுமோ என அவர்கள் பயந்தார்கள். முஸ்லிம்கள் அல்லாஹுவிடம், அல்லாஹுவே, எங்களுடைய அவயங்களை மறைத்திடு, எங்களின் பயங்களை போக்கி அபயமளி என்று வேண்டினார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், கிதாபை இறக்கியவனே, விரைவாக கணக்கு தீர்ப்பவனே, இப்படையினரை தோற்கடி, இவர்களை ஆட்டம் காணச் செய் என அல்லாஹுவிடம் வேண்டினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அல்லாஹு தனது தூதரின் வேண்டுதலையும் முஸ்லிம்களின் இறைஞ்சுதலையும் ஏற்றுக்கொண்டான். எதிரிகளின் அணிகளில் பிரிவினை ஏற்பட்டு அவர்கள் தங்களுக்குள் உதவி செய்வதை கைவிட்டார்கள். அத்துடன் அல்லாஹ் அவர்களை விரட்ட பலத்த காற்றை அனுப்பினான். அந்த காற்று அவர்களின் கூடாரங்களை கலற்றி வீசியது. அவர்களின் பாத்திரங்களை தலைகீழாக புரட்டியது. கூடாரத்தின் கயிறுகளை அறுத்தது. எதிரிகள் நிலை தடுமாறினார்கள். அல்லாஹ் வானவர்களின் படையை இறக்கினான். அவர்கள் எதிரிகளின் உள்ளங்களில் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி
அவர்களை நிலைகுலைய வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடுமையான குளிர் நிறைந்த இரவில் தோழர் ஹுதைஃபாவை எதிரிகளின் செய்திகளை தெரிந்து வர அனுப்பினார்கள். எதிரிகள் மக்கா திரும்ப ஆயத்தமாகி இருந்தார்கள். இச்செய்தியை நபி அவர்களிடம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். அல்லாஹ்வின் உதவியால் எதிரிகள் காலை விடிவதற்குள் தங்களின் இடங்களை காலி செய்து கொண்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் இப்போரின் மூலம் தாங்கள் விரும்பிய எந்த நோக்கத்தையும் அடைய முடியவில்லை. அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான். அவனது வாக்கை உண்மைப்படுத்தினான். தனது இஸ்லாமிய படைக்கு கண்ணியத்தையும் வெற்றியையும் வழங்கினான். தனது அடியாருக்கு உதவி செய்தான். எதிரி இராணுவங்களை அவனே தோற்கடித்தான். நபி அவர்கள் தங்களது படையுடன் மதினா திரும்பினார்கள். இந்த அகழ் யுத்தம் ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் நடைபெற்றது. இதுவே மிகச்சரியான கூற்றாகும். எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களை முற்றுகையிட்ட காலம் ஏறக்குறைய 1 மாதமாகும். பல மூல நூல்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இந்த போர் ஷவ்வால் மாதம் தொடங்கி துல்காதா மாதத்தில் முடிவுற்றது என தெரிய வருகிறது. அறிஞர் இப்னு சாத் நபி அவர்கள் அகழ் போர் முடிந்து துல்காதா பிற 23 புதன்கிழமை மதினா திரும்பினார்கள் என்று கூறுகிறார். இந்த அகழ் போரில் பெரும் நஷ்டங்கள் ஏதும் ஏற்படவில்லை. இதில் கடுமையான மோதலும் சேதங்களும் ஏற்படவில்லை. இருப்பினும் இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான போராக விளங்குகிறது. இந்த போரின் இறுதியில் இணை வைப்பவர்கள் நிராசையாகி தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள். இணை வைப்பவர்கள் எவ்வளவு பெரிய பலமுள்ள இராணுவங்களை ஒன்று திரட்டி மதினாவில் வளர்ந்து வரும் இந்த சிறிய இஸ்லாமிய இராணுவத்தை அழித்துவிட முயன்றாலும் அது ஒரு காலம் முடியாது. இது இப்போரிலிருந்து நன்கு தெரிய வந்தது. இம்முறை இப்போருக்கு அரபிகள் ஒன்று திரட்டி வந்த படைகளைப் போல் இனி ஒரு காலம் அவர்களால் ஒன்று திரட்டி வர முடியாது. ஆகவேதான் எதிரிகளை அல்லாஹ் வெளியேற்றிய பின் இனிமேல் நாமே அவர்கள் மீது போர் தொடுப்போம். அவர்கள் நம்மீது போர் தொடுக்க முடியாது. நாமே அவர்களிடம் செல்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி.